ஹலோ கைஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா மான்சர் ஃபிஷ்லாம் ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அது கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். அதனால கிணறு க்ளீன் பண்ண சொன்னீங்க. நம்ம ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கோம், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டை போட்டு நம்ம எல்லாமே கூப்பிடலாம். பிஸ்கட் போட ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்க்கும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க்கில் எவ்வளோ பெருசாக இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு 3 பிளாக் ஷார்க் கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து 4 ஒயிட் ஷார்க் இருக்குது. நம்ம புதுசோட்ட கோய் உங்களுக்கே தெரியும், பார்த்தா இங்கே பாருங்கள், ரெட் வித் ஒயிட் இருக்குது பாருங்கள். அதுதான் புதுசோட்ட கோய். அது நல்லாவே ஆக்டிவாக இருந்துச்சு கோயெல்லாம். அண்ட் இந்த ஒரு கோய் மட்டும் தான் இருக்கிற பெரிய கோய் விட்டோம். அண்ட் இன்னொரு கோய் விட்டோம், கோல்டன் எங்கன்னே தெரியல. அந்த வீடியோ பக்கம் மறக்காம ஷார்ட்ஸை போய் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிலேபி கண்டை தான் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜிலேபி கண்டை இருக்குன்னு. எல்லாமே பெரிய பெருசு சின்ன சின்னதான் ஜிலேபி கண்டை தான் டாமினேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்ம விட்ட 2 கோய் பார்த்தீங்கன்னா சைடில் வாடு ஓடிட்டு இருந்துச்சு. நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் நமக்கு ட்ரை கலர் போன வீடியோவில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கோயும் இருந்துச்சு கைஸ். நம்ம கூட ஆரஞ்சு கோயும் பார்த்தீங்கன்னா 2 கோய் கிட்ட ஸ்பாட் பண்ணோம். அதுவும் ஓரளவு நல்லா சைஸாகவே ஆயிருக்கு, சின்னதாக விட்டது. நம்ம குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூளைக்கு தள்ளி வச்சிருக்கோம். இந்த குப்பையெல்லாம் பறக்கணும். பறக்கினா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் நீட் ஆயிரும், உங்களுக்கு தெரியும். நம்ம குப்பையெல்லாம் பறக்கிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம மான்சர் ஃபிஷ் விடுற மாதிரி இருக்கும் மக்களே. நெக்ஸ்ட் அப்படி நம்ம வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் நமக்கு ஒரு கோய் வர கொஞ்சம் உடம்பு சரியாமிச்சு. அந்த கோய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேஞ்ச் பண்ணும் டெய்லி. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம புது வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கோய் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கோய் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 வீக் ரெகுலராக பண்ணால் போதும், கோய் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆயிரும். ஆக்டிவ் உடனே கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் போல டேங்க்கில் விடலாம். நீங்கள் இப்போ டேங்க்கில் விட்டால் மித்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம கூட எப்பயும் போல நம்ம கல்லுப்பு போட்டாச்சு. கல்லுப்பு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எதுக்கு போட்டோன்னா அந்த குறிய ஃபங்கல் அந்த பேராசைட்லாம் கொன்றும் மோஸ்ட்லி கோயிலில் இருக்க பேராசைட்லாம். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால நம்ம நிறைய கமெண்ட்டில் போட்டுங்க நம்ம கிணத்துல அலிகேட்டர் விட சொல்லி. அதுக்கு அலிகேட்டர் பார்க்குற கடைக்கு வந்திருந்தோம். இந்த அலிகேட்டர் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 4.5 feet கிட்ட இருக்கும். வேறு லெவல் பெருசு. ஆல்சோ அந்த அலிகேட்டர் செம்ம அக்ரெசிவாக இருக்கும். நம்ம கிணத்துல விட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஆல்சோ இதுக்கு ஒரு பேர் வைங்க கைஸ், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏதாவது பேர் இதுக்கு நல்ல பேர் வச்சிடலாம் நம்மளும்.